ஒரு அழகான காட்டில் மிகவும் மெலிந்த ஒரு கழுதை வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பலவீனமாக இருந்தது. பார்க்கவே பரிதாபமாக இருக்கும் அந்த கழுதையை மற்ற விலங்குகள் எதுவும் மதிப்பதில்லை. அதைக் கண்டாலே அனைவரும் ஏளனமாக பார்த்து சிரித்துவிட்டு ஓடிவிடுவார்கள். ஒரு நாள் உணவு தேடி அலையும்போது ஒரு பாறையின் பின்னால் அது ஒரு அதிசயத்தை கண்டது. அங்கே ஒரு வேட்டைக்காரன் விட்டு சென்ற சிங்கத்தின் தோல் இருந்தது. இது ஒரு சிங்கத்தின் தோல். இதை நான் போர்த்தி கொண்டால் நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. சற்றும் தாமதிக்காமல் அந்த கம்பீரமான சிங்கத்தோலை தன் மீது மெதுவாக போர்த்தி கொண்டது அந்த கழுதை. இப்போது நான் எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறேன். இனி எல்லோரும் என்னை வணங்க வேண்டும். இப்போது அது பார்ப்பதற்கு அப்படியே ஒரு சிங்கத்தைப் போலவே இருந்தது. அந்த போலி சிங்கத்தை கண்டதும் காட்டில் இருந்த முயல்களும் மான்களும் பயத்தில் அலறி அடித்துக்கொண்டு ஓடின. நடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதே. தந்திரமான நரி கூட இந்த சிங்கம் ஏன் இப்படி விசித்திரமாக நடக்கிறது என்று சந்தேகப்பட்டு தூரத்திலிருந்தே கவனித்தது. தன் புதிய உருவத்தால் கிடைத்த துணிச்சலில் அது பயமே இல்லாமல் கிராமத்து வயலுக்குள் புகுந்தது. வயலில் வேலை செய்த விவசாயிகள் நிஜ சிங்கம் என்று பயந்து போய் தங்கள் தடிகளையும் கருவிகளையும் அங்கேயே போட்டுவிட்டு ஊருக்குள் ஓடினர். யாரும் தன்னை தடுக்க முடியாது என்ற கர்வத்தில் அங்கிருந்த சோழக்கதிர் முழுவதையும் ராஜாவைப் போல ருசித்து தின்றது கழுதை. வயிறு நிரம்பிய மகிழ்ச்சியில் நேரம் போனதே அதற்கு தெரியவில்லை. மெல்ல இருள் சூழ்ந்து நிலவு உதயமானது. அந்த பௌர்ணமி நிலவின் ஒளியில் தன்னை ஒரு உண்மையான சிங்கமாகவே நினைத்துக்கொண்டு செருக்கோடு நின்றது. அப்போது எங்கோ தூரத்திலிருந்து மற்ற கழுதைகள் கத்தும் சத்தம் கேட்டது. உற்சாகம் தாங்காத நம் கழுதை தான் சிங்கத்தோலுக்குள் இருப்பதை மறந்து தன் இயல்பான குரலில் கத்தத் தொடங்கியது. கழுதையின் குரலை கேட்டதும் நரியும் விவசாயிகளும் உண்மை உணர்ந்தார்கள். இது சிங்கம் இல்லை, வெறும் என்று கோபத்தோடு அதை துரத்தினர். அடி தாங்க முடியாமல் ஓடியபோது அதன் மேலிருந்த வேஷம் கலைந்தது. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிய கழுதை ஒரு உண்மையை உணர்ந்தது. பிறரைப் போல வேஷமிட்டு வாழ்வதை விட எப்போதுமே நாமாக இருப்பதே மேலானது. நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி என்னவென்றால், வேஷங்கள் போட்டு வாழும் வாழ்க்கை அதிக நாள் நீடிக்காது. நம்மிடம் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி ஏமாற்ற நினைத்தால் என்றாவது ஒரு நாள் உண்மை வெளிப்படும்போது அவமானமே மிஞ்சும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதுபோல் நிறைய கதைகளை பார்க்க கேதவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள்.